டியூஸ்டே இன்னைக்கு ஹஸ்பண்ட்க்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். பீன்ஸ் கொஞ்சமாக வீட்டில் இருந்தது. சரி பீன்ஸ் சாம்பார் வைக்கலான்ட்டு பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஒரு சைடு வச்சுட்டேன். பீன்ஸ் சாம்பார் வைக்கும்போது எப்பவுமே கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சதுமே பீன்ஸ் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சாம்பார் பருப்பு சேருங்க. சாம்பாரோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். காலையில் குடிக்கிறதுக்கு இன்னைக்கு கிர்னி பழம் ஜூஸும் அது கூடவே நைட்டு ஊற வச்சிருந்த பாதாம் பிசினும் கொஞ்சம் ஆட் பண்ணி கலந்து ஜூஸ்மே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நம்மளோட பீன்ஸ் சாம்பாரும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அது ஒரு சைடு வச்சுட்டு தொட்டுக்கிறதுக்கு இன்னைக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா தான். உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலுக்கு ஒரு கடாயில் எண்ணெய், சோம்பு, பூண்டு, வெங்காயம், தக்காளி, அது கூட வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கு, பட்டாணி, உப்பு எல்லாம் சேர்த்துட்டு அது கூடவே சில்லி பவுடர், குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. காலைல ஜூஸ் குடிச்சிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. வீட்டில் இட்லி பொடி காலி ஆயிடுச்சுட்டு நான் இட்லி பொடி அரைச்சிருந்தேன். இதோட ஃபுல் ரெசிபி கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. நம்ம கிட்ட ஏற்கனவே குழம்பு வாங்கிட்டு இருக்க கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2 வெஜ் குழம்பு கொடுக்கணும். இந்த வாரத்துக்கான கடைசி குழம்பு இதுதான். கஸ்டமருக்கு பேக் பண்ணி டெலிவரி பண்ணியாச்சு. இதே மாதிரி அடுத்த ஒரு ஷார்ட்ஸ்ல பார்ப்போம். பாய்.